முருங்கைப்பூ முட்டை பொரியல். முருங்கைப்பூ முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க வந்து முருங்கைப்பூவை டைரெக்டாக வதக்கி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி முட்டை பொரியல் மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் முட்டை பொரியல் மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சி சாப்பிட வாய்ப்பு இருக்குது. அப்படி நினச்சி தான் என் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து நல்லாவே சாப்பிட்டாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 முட்டை, முருங்கைக்கீரை, இதான் மெயின். இதை வச்சு தான் செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் வேணால் நீங்கள் ஜீரகம் போட்டுக்கோங்க. பட் நான் ஜீரகம் யூஸ் பண்ணிக்கல. என் குழந்தைங்க ஜீரகத்தை பார்த்தா ஒன்றா எடுத்து போட்டுருவாங்க. அதனால் நான் ஜீரகம் போடல. வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கிட்டு, இந்த முருங்கைப்பூன்றது ரொம்ப சீக்கிரம் வதங்கக்கூடியது. அதனால் அதுக்கு நம்ம வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. வெங்காயம்லாம் நல்லா வதங்கினோடனே முருங்கைப்பூ போட்டு லைட்டாக தண்ணி தெளித்த மாதிரி தெளித்து 2 வதக்கிக்கணும். இப்போ நான் தான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக மூடி போட்டு வைக்க போகிறேன். அப்போ தான் நல்லா சுண்டி வரும். முருங்கைப்பூவில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. பெரியவங்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நிறையா பிரச்சனைக்கு சால்வ் ஆகுது முருங்கைப்பூ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க முருங்கைப்பூ. நான் பூவுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அப்போ முட்டை சேர்க்கும்போது அப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மூடி போட்டு வச்சோன்னா அந்த ஆவி படையே கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். முருங்கைப்பூ சாஃப்டாக ஆகிடும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை அப்படியே காவாசியாக மாறிடும், அந்தளவுக்கு மாறிடும். இதில் இப்போ 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையும் சேர்த்துட்டு இதில் நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் கரம் மசாலா. ஏன் கரம் மசாலா சேர்க்குறேன்னா, என் பசங்களுக்கு கரம் மசாலானா கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு டேஸ்ட்டுக்காண்டி நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன மசாலா தேவையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சாட் மசாலா மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. இது எதுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்களேன், அப்படியே ஒரு முட்டை பொரியல் எப்படி செய்வோம், முட்டை பொடி மாஸ் அப்படியே இருக்கும். முட்டை பொடி மாஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த பூவை நம்ம தேடி தான் கண்டுபிடிக்கணும். அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.